நேயர்களுக்கு வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையில் 34 அமைச்சர்களுடன் தாவேகா அரசு முழு வீச்சில் களமிறங்கி இருக்கிறது. இளம் அமைச்சர்களுடன் துடிப்பான செயல்பாட்டை தர இருக்கிறது இந்த அரசு. 4 பெண் அமைச்சர்கள், 8 பேர் பட்டியலினத்தவர் என வியக்க வைக்கிறது அமைச்சரவை. விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து கட்சிக்குள் வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற 16 பேர் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். 28 வயது கமலை தொடங்கி 78 வயதாகும் செங்கோட்டையன் வரை துடிப்புடன் களமிறங்கி இருக்கிறது விஜயின் சர்க்கார். தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் எதிர்பாராத வண்ணம் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை பதிவு செய்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து உள்ளது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் நிர்வாகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தற்போது அதிரடியான புதிய முடிவுகளை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் களத்தில் தனி முத்திரை பதித்த தாவேகா பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடித்தது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதை தொடர்ந்து முதற்கட்டமாக மிக முக்கிய துறைகளை கவனிப்பதற்காக 9 அமைச்சர்கள் மட்டும் உடனடியாக பதவியேற்றுக் கொண்டனர். மிக குறைந்த எண்ணிக்கையிலான அமைச்சர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த ஆட்சி நிர்வாகத்தை நிலைநிறுத்துவதையே நோக்கமாக கொண்டிருந்தது. ஆட்சி பொறுப்பேற்று 10 நாட்களுக்கும் மேலான நிலையில் அனைத்து துறைகளையும் முழு வீச்சில் செயல்படுத்தவும், மக்கள் நல திட்டங்களை விரைவுபடுத்தவும், அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யவும் முதல்வர் விஜய் முடிவு செய்தார். அதன்படி புதிய அமைச்சர்கள் பதவியேற்கும் விழா ஆளுநர் மாளிகையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் புதிய முகங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பளிக்கப்பட்டதுடன் மூத்த அமைச்சர்களின் துறைகளும் மாற்றியமைக்கப்பட்டன. எந்தெந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த இலாக்கா, நிர்வாக சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக அமைச்சர்களின் தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் துறைகள் அதிரடியாக பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவரான அமைச்சர் செங்கோட்டையனுக்கு மக்களின் வாழ்வாதாரத்தோடு தொடர்புடைய மிக முக்கிய துறையான வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மரிய வில்சனுக்கு சட்ட விவகாரங்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் பொறுப்புடன் நிதி திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை வழங்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கி பின்னர் தாவேகாவில் இணைந்த ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை வழங்கப்பட்டுள்ளது. கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான ராஜேஷ்குமாருக்கும் கூட்டணி கட்சி அடிப்படையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக முக்கிய துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைச்சரவையின் முக்கியத்துவம் என்ன? இந்த அமைச்சரவை வெறும் ஆட்சி பொறுப்பிற்கானது மட்டுமல்லாமல் சமூக நீதி மற்றும் பிராந்திய சமநிலையை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது பட்டியலின பிரதிநிதித்துவம், சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் ஒட்டுமொத்தமாக 7 பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகியுள்ளனர். இதில் தாவேகா சார்பில் 6 பேரும், காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவை பலம் முதல்வருடன் சேர்த்து 33ஆக அதிகரித்திருக்கும் நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக எழும்பூர் தொகுதி ராஜ்மோகன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக அவினாசி தொகுதி கமலி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சராக ஒட்டப்பிடாரம் தொகுதி மதன் ராஜா, கூட்டுறவுத்துறை அமைச்சராக அரக்கோணம் தொகுதி காந்திராஜ் அமைச்சர்களாகியுள்ளனர். அதேபோல் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக ராசிபுரம் எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்செல்வன், வெளிநாட்டு தமிழர் நலன் அமைச்சராக ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, உயர்கல்வித்துறை அமைச்சராக மேலூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஸ்வநாதன் என 7 பேரை அமைச்சர்களாக்கி அழகு பார்த்திருக்கிறார் முதல்வர் விஜய். இது வரலாற்று திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. அதேபோல் தலைநகருக்கு முன்னுரிமை. சென்னை மாவட்டத்தை சேர்ந்த முதலமைச்சர் விஜய் உட்பட மொத்தம் 7 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக அமைச்சரவை 2வது முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகள் அமைச்சரவையில் இணைந்திருக்கின்றன. அதன்படி விசிக சார்பில் வன்னியரசு, ஐயுஎம்எல் சார்பில் ஷாஜகான் அமைச்சராகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சராக இருக்கும் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அமைச்சரவையின் பலம் 35ஆக உயர்ந்திருக்கிறது. அமைச்சரவையின் கூடுதல் சிறப்பாக துடிப்புமிக்க இளம் வயது அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று உள்ளனர். தாவேகா அமைச்சரவையில் செங்கோட்டையன் மட்டுமே 70 வயதை கடந்தவராக இருக்கிறார். முதலமைச்சர் விஜய்க்கு 51 வயதுதான் ஆகிறது. அவினாசி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற கமலிக்கு 28 வயது.
மொத்தத்தில் 40+ வயதை கொண்ட 29 பேர் இடம்பெற்று இருக்கும் இளம் அமைச்சரவை ஆட்சி பொறுப்பேற்றது இதுதான் முதல் முறை. வழக்கமான அரசியல் பாணியை உடைத்து இந்த அமைச்சரவையில் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. நிர்வாகத்தில் புதிய சிந்தனைகளையும் வேகத்தையும் புகுத்தும் நோக்கில் முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்த பல இளம் வயது பட்டதாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அமைச்சர் பதவிகளை வழங்கியுள்ளார். சினிமா ரசிகர் மன்றம் 2 அமைச்சரவை. இந்த அமைச்சரவையின் மிக சுவாரஸ்யமான மற்றும் நெகிழ்ச்சியான பகுதி இது. விஜய் மக்கள் இயக்கத்தின் அடிமட்ட தொண்டர்களாக ரசிகர் மன்ற கொடிகளை பிடித்து உழைத்த 16 நிர்வாகிகளுக்கு நேரடியாக அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த அமைச்சரவையில் 50% அதிகமான இடங்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து தங்களை அரசியல் ரீதியாக வளர்த்து கொண்டவர்களுக்கு கிடைத்து உள்ளது. சாதாரண தொண்டனும் உயர்ந்த பதவியை அடையலாம் என்பதை இது நிரூபித்து உள்ளது. தொடர்ந்து முத்திரை பதிக்கும் 4 பெண் அமைச்சர்கள். பெண்களுக்கு அதிகாரத்தில் சம பங்கு என்ற தாவேகாவின் கொள்கைப்படி இந்த புதிய அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்று உள்ளனர். மகளிர் மேம்பாடு, சமூக நலம் மற்றும் கல்வி உள்ளிட்ட முக்கிய துறைகளை வழிநடத்தும் பொறுப்பு இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்களின் பங்களிப்பு தமிழகத்தின் மகளிர் முன்னேற்றத்திற்கு புதிய பாதையை வகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜய் தொடங்கி அமைச்சர் கமலி வரை அனைவருமே புதுமுகங்கள். முதல் முறை அமைச்சர்களாகியுள்ளனர். இவர்களில் செங்கோட்டையன் மட்டுமே விதிவிலக்கு. ஜெயலலிதா தொடங்கி எடப்பாடி வரை பல முறை அமைச்சராக இருந்து அனுபவம் பெற்றவர். இளைஞர்களின் வேகம், மூத்தவர்களின் விவேகம், பெண்களின் ஆளுமை மற்றும் சாதாரண ரசிகர்களின் உழைப்பு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அனைத்தும் சரியாக கலந்து உருவாக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் விஜயின் இந்த புதிய அமைச்சரவை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.